வணக்கம் ஆனந்தி. திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்து குளம், ஏரி, கம்மாய் மற்றும் பட்டா நிலங்களில் மண் கொள்ளையர்கள் அரசு அதிகாரிகள் ஆதரவோடு தொடர்ந்து மண் கொள்ளையில் ஈடுபட்டு வந்தனர். இதன் காரணமாக ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள 30 அடி முதல் 40 அடி வரை தினந்தோறும் 24 மணி நேரம் மண் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மண் கொள்ளையானது நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது நேற்று முதல் மீண்டும் மண் கொள்ளையில் அனைத்து மண் கொள்ளையர்களும் ஈடுபட துவங்கியுள்ளனர். ஒவ்வொரு குளங்களிலும் சுமார் 10க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் மற்றும் ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களை பயன்படுத்தி தென்னம்பட்டி, முத்தலம்பட்டி, குளத்தூர், ரெட்டியார் சத்திரம் உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில், அதேபோல் நிலக்கோட்டை உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள குளங்கள், கம்மாய், ஏரியில் தற்போது கிரஷர் கல்குவாரிகளுக்கு உண்டான அனுமதியை வைத்துக் கொண்டு தற்போது மண் கொள்ளையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மண் கொள்ளையால் ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக வறட்சியை நோக்கி செல்கிறது. மாநகராட்சியும் தண்ணீர் பிரச்சனை உள்ளதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து திரும்ப ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போல் மண் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதால் விவசாயம் மட்டுமல்லாமல் நிலத்தடி நீரும் கீழே செல்கிறது. விவசாயம் அழிவது, குடிநீர் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. மாவட்ட அரசும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே திண்டுக்கல் மாவட்டத்தை காப்பாற்ற முடியும். மண் கொள்ளையர்கள் மீது மாவட்ட ஆட்சியரும் கனிம வள அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் கனிம வள அதிகாரிகளிடம் புகார் அளித்தாலும் கண்டுகொள்வதில்லை. கனிம வள அதிகாரி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆதரவோடு நேற்று முதல் மண் கொள்ளையானது திரும்ப துவங்கியுள்ளதால் பொதுமக்கள் இப்போது மீளா அதிர்ச்சியில் உள்ளனர்.